அறியாமே. வணக்கம். நம்மளுடைய ஆழ் மனது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஆழ் மனதை நம்ம என்ன ஆழ் மனதுக்குள்ள ஒரு இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் உங்க லைஃபை பிரதிபலி. நீங்க ஆழ் மனதுல தொடர்ந்து நெகட்டிவா ஒரு எதிர்மறையா உணர்ந்துகிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அதே ஆழ் மனதுல ரொம்ப உயர்வான எண்ணங்களையும் ஒரு பிரம்மாண்டமான சந்தோஷம் தரக்கூடிய லட்சியங்களையும் நீங்க உணர்ந்தீங்க, அதை பத்தி சிந்திச்சீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கை பிரதிபலி. இதுக்கு நீங்க பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணணும் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து எண்ணிக்கிட்டே இருந்தாலே அது ஆழ் மனசுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஊடுருவிடும். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து எமோஷனலா ஃபீல் பண்றீங்களோ அது உங்களுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சூப்பர் கான்சியஸ் மைண்ட் நோக்கி உள்ள போயிடும். அப்போ அந்த விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆழ் மனதை பற்றிய ஒரு சின்ன ஒரு கதை மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கிற போறோம். இது கதைன்னு சொல்லலாம், இது உண்மை சம்பவமா கூட. சாதாரண குடும்பம். இந்த ஒரு சாதாரண குடும்பம்னா ரொம்ப ஏழையும் இல்லை பணக்காரம் இல்லை, ஒரு சாதாரண குடும்பம். இந்த குடும்பத்துல ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. இந்த 3 பெண்களும் ஒரு சாதாரண நிலையில வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல முதலாவதா இருக்கிற பொண்ணு வாழ்க்கை 3 பேருமே ஒரே மாதிரி கஷ்டங்களை தான் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்றாங்க. அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி துக்கங்கள், அதே மாதிரி பண பிரச்சனைகள், அதே மாதிரி அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே ஒரே சூழ்நிலை, ஒரே அம்மா அப்பா தான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு என்ன ஃபீல் ஆனு, என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான், பிறந்தல இருந்து கஷ்டப்படுறோம். ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய பக்கத்து வீடு இதெல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே ஹஸ்பண்ட் சரியில்லாம ஒரு குடிகாரரா, ஹஸ்பண்ட் பொறுப்பு இல்லாம அங்க கல்யாணம் பண்ணியும் அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் சாகுற வரைக்கும் இப்படித்தான் இப்படின்னு நெகட்டிவா புலம்பக்கூடிய ஒரு முதல் நபர். இரண்டாவது பொண்ணு எப்படின்னா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான். என்ன இருக்கோ அந்த லைஃப் வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. மூணாவதா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்னன்னா எப்பவுமே கஷ்டப்பட்டதுல இருந்தாலும் நான் என் வாழ்க்கை லக்ஸூரியா அமையும், நான் எப்பவுமே காரு பங்களா அந்த மாதிரி இருக்க வீட்டுலதான் நான் கல்யாணம் பண்ணி போவேன், நான் எப்பவுமே பஸ்ல எல்லாம் போகாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது, நான் கார்ல தான் போவேன், பிளைட்ல தான் போவேன், என்னோட வாழ்க்கை ரொம்ப லக்ஸூரியா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருப்பேன், நான் ரொம்ப அழகாகவும் இருப்பேன், நான் ரொம்ப நகைகள் பணங்கள் எல்லாமே எனக்கு பிரம்மாண்டமா வரும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு உணர்வுகள், அதை பத்திய சிந்தனைகள். இதுல என்ன நடந்துச்சுன்னா இந்த முதல் பேசிய நபர்களை மக்கள் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது ஒண்ணுமே இல்லை. இந்த மூணாவது பொண்ணை உன்னோட லைஃப் என்ன, சில பேர் அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களோ அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோ, ஆமா நீ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ற, உனக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு லைஃப்ல அமையும், இதெல்லாம் நீ கற்பனை, இதெல்லாம் உன்னுடைய கோட்பாடு, உனக்கு தேவையில்லாம நீனா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீ கற்பனை பண்ணிக்கிற. சில பேர் கேலி பண்ணியிருக்காங்க, சில பேர் அவங்களுடைய அம்மா அப்பாவோ கேட்டுக்கிட்டு ஒரு நக்கலா சிரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா இந்த பொண்ணு மூணாவது பொண்ணுக்கு என்னன்னா காட் கொடுத்த ஒரு பிளஸ், எதையும் மைண்டுக்குள்ள ஏத்திக்கல. யாரு என்ன சொன்னா என்ன அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமா எனக்கு அப்படிதான் அமையும் ஒரு விளையாட்டுத்தனமா தான். இது ஒரு தியானமோ ஒரு பயிற்சியோ அப்படிலாம் சொல்லல. எப்பவுமே அங்க அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ் கொடுக்காம ரொம்ப பாசிட்டிவாவே எனக்கு கார்ல தான் போகணும், கார்ல தான் வரணும், ஒரு நல்ல பணக்கார லைஃப் ஸ்டைல் தான் நான் வாழ்வேன் அப்படின்னும் அடிக்கடி அதை திரும்பவும் மனதுக்குள் அதை பத்தி எண்ணங்களும் அதை பத்தி எங்க விமர்சனங்கள் வந்தாலும் யோசிக்கல. இந்த 3 பேருக்கும் சில வருடங்கள்ல கல்யாணம் ஆகுது. இதுல இந்த முதலாவது பொண்ணோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க புலம்புனாங்களோ அதே மாதிரி ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட், எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட், அங்க போயும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டம். இந்த இரண்டாவது பொண்ணோட வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமா அமையல, அதுக்காக ரொம்ப லோவா அமையல, ஒரு ஆர்டினரியா அவ ஏதோ வாழ்றாங்க, லைஃப் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த மூணாவது ஒரு பெண் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா எப்படி உணர்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு திருமணம். அவங்க 3 பெண்களே அவங்களுடைய திருமணம் ரொம்ப பிரம்மாண்டம் நடந்துச்சு. அவங்களுடைய அடுத்தடுத்த ஃபங்க்ஷன், வளைகாப்பு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ஒரு ரம்யமான அழகான ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. ஸோ அவங்க வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருச்சுன்னா ஒரு லக்ஸூரியான டைப்லையும் முன்னாடி அவங்களுடைய பிறந்த வீட்டு வாழ்க்கையில இருந்து அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்ப சௌகரியமா ஐஸ்வர்யத்துல ஒரு ஃப்ரீடமா மேலும் மேலும் அவங்க தன்னை வளமையா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் இறைவன் அப்படி கொடுக்கப்பட்டாங்க. இது எப்படி அமைஞ்சிச்சு? இவங்க எதுவும் பூஜை பண்ணல, இவங்க யாரும் பரிகாரம் பண்ணல, இவங்க இப்படிப்பட்ட வரன் வேணும்னு நினைச்சு அவங்க அம்மா அப்பா தேடல. இது இயற்கை அந்த நிகழ்வை எப்படி கொடுத்துச்சுன்னா இத்தனை வருஷமா ஒரு 6-7 வருடங்களா திங்க் பண்ண அந்த பெண்களுடைய எண்ணங்களோட வெளிப்பாடு யூனிவர்சல் அந்த இயற்கை சக்தி அப்படி அமைச்சுக்கிடுச்சு. இது 3 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க தான், ஒரே குடும்பத்துல ஒரே சூழ்நிலையை வளர்ந்தவங்க தான். ஆனா 3 பேரோட வாழ்க்கையும் எப்படி மாறுச்சு?
இந்த 3 பேரும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பூஜைகளோ வழிபாடுகளோ ஒரு தியானமோ ஒரு பயிற்சியோ எதுவும் கிடையாது. ஆனா அவங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி சில வருடங்களுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட கணவர், அப்பேற்பட்ட குடும்பம், அப்பேற்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிச்சு இல்லையா? இப்போ இந்த 3வது பொண்ணை மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது ஒரு கேலியா, விமர்சனமா, உள்ளுக்குள்ள நக்கலா, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுதுன்னு நினைச்சாங்க. ஆனா எத்தனையோ அந்த பொண்ணு கூட விளையாட்டுத்தனமா கூட பேசியிருக்கலாம். ஆனா அந்த ஆழ் மனதுல ரொம்ப சக்தி வாய்ந்த எண்ணங்களையும் ரொம்ப பாசிட்டிவாயும் இப்படிதான் வேணும்னு நினைக்கும் போது அந்த பிரபஞ்சத்துக்கு, இறை சக்திக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுன்னு தகவல் கொடுக்கணும். அந்த பிரபஞ்ச சக்தி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி நிகழ்வுகளை அமைச்சு அப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய ஆழ் மனதுல என்ன மாதிரி என்றோமோ அதுதான் வெளி உலகத்துல வரும். நீங்க அதை தெரிஞ்சு என்னாலும் சரி, தெரியாம என்னாலும் சரி, நீங்க அப்ப உணரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் அதே மாதிரி மக்களை ஈர்ப்பீங்க, அதே மாதிரி ஒரு லைஃப் அமையும். அப்போ நம்ம உயர்ந்தவான எண்ணங்களையும், உங்க சூழ்நிலைகள் இப்ப எப்படி வேணாலும் இருந்துட்டு போதே, அதை தூக்கி அங்கிட்ட அப்படி தள்ளி வச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா நினைங்க. உங்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கட்டும், நீங்க பாசிட்டிவா நினைங்க. எனக்கு நிறைய கோடிகள் வரப்போகுது, நிறைய ஐஸ்வர்யம் வரப்போகுது, என்னுடைய லைஃப் இன்னும் பிரம்மாண்டம் வரப்போகுது அப்படின்னு ஆனந்தமா உணருங்க. உணரும் போது உணர 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 என்ன ஆகும்னா, அதோட நீங்க இறைவனுடைய அனுகிரகத்தால உங்க லைஃப்பும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கைய, கெட்ட வாழ்க்கைய, இல்ல ஆனந்தமான வாழ்க்கையை அட்ராக்ட் பண்றோம்னா அதுக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு கர்மா எல்லாம் காட்டிலும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படி நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ரொம்ப பவித்திரமா, ரொம்ப ஆனந்தமா மாத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை கூட ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நன்றி.